என் ஹஸ்பண்ட் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, "உனக்கு எதனா ஆயிடுச்சா? எதனா பேய் கீய் புடிச்சிச்சா?" அப்படின்னு. என்னிடமே என்னால் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியாத போது, எப்படி எல்லாரிடமும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? அதானே எதார்த்தங்க. நாமளே காலையில ஒரு மாரி இருப்போம், சாயங்காலம் மாறி இருப்போம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா இருக்கும் மைண்ட் செட்டு. ஸோ வீட்ல இருக்கவங்ககிட்டயே சிரிச்சு பேசுவோம். இன்னொரு நாள் ஏன் எதுக்குன்னே தெரியாம நம்பளுக்கே ஒரு கோவம் இருக்கும். அது நம்பளுக்கே சில நேரத்தில தெரியாது. எதுக்கு இப்படி டிஸ்டர்பா இருக்கும்னு. அப்புறம் எங்க நம்ம சொந்தக்காரங்ககிட்டயும், வெளிய இருக்கிறவங்ககிட்டயும் பேசுறது. காலையில எழுந்த உடனே முழு தனியாவ நல்லா பாயில் பண்ணி, அந்த வாட்டர எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னதான் விதவிதமா சாம்பார், கூட்டு, வத்தக்குழம்பு என்ன பண்ணாலும், அமைதிக்கு இந்த ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமே வெரைட்டி ரைஸ் மேல அப்படி ஒரு லவ் வந்துச்சு. அது லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், புளி சாதம் எதா இருந்தாலும். ஆனா உதிரியா இருந்தா அவ்வளோ பிடிக்குது. இன்னைக்கு சாருக்கு ஃப்ரைட் ரைஸ் வேற கேட்ட உடனே குளிக்கவே இல்ல. பிரஷ் மட்டும் பண்ணிட்டு, "முதல்ல எனக்கு போட்டு குடுமான்னு" சொல்லிட்டு சாப்பிட்ற வேகத்த வாங்கி போனா, நான் கூட முடிச்சிருவோம் போல 10 நிமிஷத்துல நெனச்சா, கடைசியில சாஸ் தான் சீக்கிரமா காலியாயிடுச்சு. பாப்பாக்கு 2 நாள்ல நல்ல சளி, இருமல், நைட்டெல்லாம் டிஸ்டர்ப் ஸ்லீப்பு, தூங்கவே இல்ல. அவளுக்கு எங்க ஃப்ரைட் ரைஸ் குடுக்குதுன்னு சொல்லிட்டு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சத்து மாவு உப்பு போட்டு கஞ்சி வச்சு குடுத்துட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ், முட்டைக்கோஸ், கொடமிளகா, அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட்லாம் போட்டு பண்ணி, சாஸ் வச்சு, ஆனியன் ரைத்தா வச்சு, ஸ்வீட் கார்ன் குடுத்து ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு.